ஹே गाइस, இது கிரேசி ஃபேக்ட்ஸ் தமிழ். ஒரு துணி கடையில ட்ரையல் ரூம்ல இருந்து வெளியே வந்த இந்த ஆண்டி நைஸா எஸ்கேப் ஆகலான்னு பார்த்திருக்காங்க. ஆனா ரொம்ப நேரமா இவங்களை கவனிச்சிட்டு இருந்த கடைக்காரங்க அப்படிங்க வாங்கமான்னு பேண்ட கட்டி பார்த்தா தெரியுது உள்ள பல ஜட்டிகளை போட்டு வச்சிருக்காங்க. அட ஜட்டிக்கு பிறந்தவளே, இத்தனை ஜட்டி திருடவா வந்த? மச்சான் மாட்டி கிட்டாரு கொடிய நாட்டி கிட்டாரு, மச்சான் மாட்டி கிட்டாரு கொடிய நாட்டி கிட்டாரு. அட கன்றாவியே. எந்திரன் படத்துல சிட்டி ரோபோ எல்லாம் விதவிதமான ஃபார்மேஷன்ல ஃபார்ம் ஆவாங்க. அதெல்லாம் என்ன ஃபார்மேஷன்? இப்ப பாருங்க நம்ம பசங்க ஃபார்மேஷனை. ஹாயா ஆய் போறது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுதான் அது, பாத்துக்கோங்க. ஒருவேளை லக்ஸரியான பீப்புள்ஸ்லாம் இப்படிதான் ஆய் போவாங்க போல. நமக்கு ஒரு விஷயம் வரலனா அதை அப்படியே விட்டுறணும். ஓயாம நோண்டிக்கிட்டே கிடக்க கூடாது. புதுசா வாங்கின ஒரு சைக்கிளுக்கு பூஜையை போட்டு தேங்காயை உடைக்க போறாரு இந்த ஐயரு. ஏன் ஐயரு, அது தேங்காயா இல்ல பாலா? கிரிக்கெட் பால் கூட இவ்வளவு பவுன்ஸ் ஆகாது போலயே. இவர் தேங்காயை ஒழுங்கா உடைக்காம தேங்காயை வைத்த பாட்டிக்கிட்ட போய் சண்டை வளர்க்கிறாரு பாருங்க. இந்த பொண்ணை இப்ப பாத்துக்கோங்களேன், எவ்வளவு அழகா இருக்கு. இந்த பொண்ணுக்கு மேக்கப் போட போறாங்கிற பேர்ல என்ன கன்றாவி பண்ணி வைக்கிறாங்கன்னு பாருங்க. எனக்கு ஒரே ஒரு கவலை என்னன்னா, மாப்பிள்ள இந்த பொண்ணை இந்த மேக்கப்போட பார்த்துட்டு உயிரோட இருப்பாரா இல்லையாங்கிறது தான். ஐயோ அம்மா, இப்பெல்லாம் இந்த பசங்க பொண்ணுங்க போடுற காஸ்டியூம்லாம் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. இத கொஞ்சம் நீங்களே பாருங்களேன். நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? ஆமா சார். அப்ப நானும் அந்த மாதிரி நினைச்சதுல தப்பு இல்லையே. இந்த பொண்ணுக்கே டஃப் கொடுக்கிற வகையில இன்னொருத்தர் இருக்கான், அவனை பாருங்களேன். இப்பெல்லாம் பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ல காஃபில ஜூஸ்ல எல்லாம் தென்னை மரம் இந்த இலை போல டிசைன்ல ஒண்ணு போடுவாங்க. அதே போலதான் இதுலயும் போட்டிருக்காங்க. ஆனா இது பார்க்க கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. நம்ம ஆளுங்க ஒரு கண்ணாடி இருந்தாலே அதை ஒழுங்கா பார்த்து ஓட்ட மாட்டானுங்க. இவரு இத்தனை சைடு மிரர் வச்சிருக்காரு. ஒருவேளை சைடு காப்ல சைடு மிரர் விக்கிறாரோ? நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆட்டோவில் அநியாயம் செய்யும் ஜோடிகள். ஆட்டோவின் பின்புறம் ஓபனாக இருப்பதை மறந்தோ அல்லது தெரிந்தோ இந்த கப்புள்ஸ்கள் ஒருவருக்கொருவர் ஆக்சிஜனை பரிமாறிக்கொள்கின்றனர். ஆக்சிஜன் தந்தாயே முன்னொரு பொழுதிலே. இந்த பாரு, ஏதாச்சும் திங்கன்னு ஆசைப்பட்டேன்னா காசை கொடுத்து ஒரு வடையை வாங்கி தின்னு, பசிச்சா பண்ண வாங்கி தின்னு. ஆம்பளை பைய வாய்க்குள்ள இருக்க எச்சிய புடிங்கி திங்கிறியே, நீ எல்லாம் ஒரு சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் பொண்ணு. நீங்க கேக்க வெட்டுங்க, வெட்டாம போங்க. பர்த்டே கொண்டாடுங்க, கொண்டாடாம போங்க. ஆனா எனக்கு கேக்க சாப்பிட்டே ஆகணும். டேய், யாரா தம்பி நீனு? அங்க பர்த்டே பாய் இன்னும் கேக்கே வெட்டாம நின்னுட்டு இருக்கா. அதுக்குள்ள கேக்க புடிங்கி திங்கிறானே. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அப்போ பாத்ரூம்ல தான்
இன்னைக்கு தனியா போய் மீனுங்களை கொத்து கொத்த அள்ளிட வேண்டியதான். ஆனா என்ன, தனியா போக தான் கொஞ்சம் பயமா இருக்கு. இப்படி தாண்டா அசிங்கப்படுறதா வாழ்க்கையில. தலைவன் எந்த பிராண்ட் சரக்கு அடிச்சான்னு தெரியலையே. மத்த நேரத்துல குரங்குங்க வந்தா விரட்ட வேண்டியது, ஏதாச்சும் விசேஷ டைம்ல குரங்குங்க வந்தா மட்டும் வாயில ஊட்ட வேண்டியது. அம்மா, என் பெத்த தாய ஓவர்டேக் பண்ணிட்டீங்கம்மா, ஓவர்டேக் பண்ணிட்டு அள்ளி இறக்கிறீங்களே, இதுக்கு பூரா அந்த கையால என்ன கைமாறு பண்ண போறேன் தெரியலையம்மா. அட பாவி, சாமி கும்பிடும் போது கூட உனக்கு சலசலப்பு கேக்குதா? நல்லா வருவடா நீ கும்பிடுறது எதுவுமே நடக்காது, உருப்படாது பாத்துக்க. மேடம் கட்டிங் முடிஞ்சிருச்சு, அப்படியே எனக்கு கொஞ்சம் பேட்டா சேர்த்து போடுங்க மேடம். உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு மேடம். உண்மைதான் மேடம், உங்களுக்கு பெரிய மனசு. ஒன்றும் இல்லை மேடம், எங்கள் மனசு சொன்னேன். ஏன்னா மேடம் ரொம்ப நேரமாக ஃபோனை பார்த்துட்டே இருக்கீங்க. சரி நீங்கள் ஃபோனை பாருங்க, நான் உங்கள் மனசு இன்னொரு தடவை பார்த்துக்கிறேன். ரொம்ப பெரிய மனசு மேடம் உங்களுக்கு. பொண்ணுங்க மாதிரிலாம் கிடையாது பசங்க. யார் கூடயாச்சும் வைப் செட் ஆயிடுச்சுன்னா ஃபுல் வைப் தான். எவனோ ஒரு சயின்டிஸ்ட் தான், ஆனா கொஞ்சம் காஜியான சயின்டிஸ்டா இருப்பான் போல. அவங்க கண்டுபிடிச்ச சார்ஜரா தான் இருக்கும். எல்லாம் டெக்னாலஜி. எனக்கு பர்த்டேன்னு என் மச்சானுங்க கேக்கெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கானுங்க. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு மச்சான். கேக்க வெட்டுட்டுமா? கேக்கு உனக்கு நினைச்சேன் மாமா. இப்படி பண்றிய? ஏன் முட்டா பயலுள்ளா, உங்க அறிவிலி அறிவு. பேயில போவோம் மூஞ்சி மோனையும் பாரு, மூஞ்சி மோ. பாட்டி இது உனக்கே அடுக்குமா? பேரம் பேத்தி கொஞ்சம் வேண்டிய வயசுல இப்படி ரெட்டை ஜடை போட்டுக்கிட்டு இந்த பாட்டுக்கு இந்த ரீல்ஸ் எல்லாம் தேவைதானா சொல்லு. நானும் ஒரு விவரம் கேட்க வேணும். ரொம்ப குஷியோ? ஏப்பா தம்பி, அந்த ஜிப்பு எதுக்கு கொடுத்துருக்காங்க? நீ எதுக்குடா யூஸ் பண்ற? டேய், அதை வச்சு வெளியேற்றதான் செய்யணும், உள்ளலாம் இருக்க கூடாது. திருட்டு பயல. மனுஷனுக்கு வலது கை இடது கை நம்பிக்கை கூட இருக்கும். ஆனா இவருக்கு நடுவால ஒரு கை தும்பிக்கை, அதை வச்சு இந்த பழத்தை திருடிட்டு போறாரு. சிறப்பான ஆள் நீ. தம்பி, அப்பா உனக்காக என்ன வாங்கிட்டு இருக்க பத்தியா? ஐ ஜாலி ஜாலி ஜாலி. இனிமே நான் இதை வச்சு தான் விளையாடுவேன். சூப்பர்ப்பா, தேங்க்யூப்பா. நானும் உங்களை மாரி அந்த பைக்ல தான் ஏறி விளையாட போறான் ஆசையா இருக்கான்னு பார்த்தா அவன் எதுல விளையாடுறான் பாருங்க. அடே, பப்ளிக் டாய்லெட் கேள்விப்பட்டிருக்க, அதுக்கு நீ இப்படியாடா பப்ளிக்கா டாய்லெட் போக வைப்பீங்க? இதுனா திறந்தவெளி பல்கலைக்கழகம் போல திறந்தவெளி டாய்லெட்டா? அதுல பாருங்களேன், பழனி படிக்கட்டு போல எவ்வளவு வரிசலா இருக்கு. அதுவும் நேருக்கு நேர் பார்த்த போல. ஃப்ரெண்ட்ஸ் கப்புள்ஸ் எல்லாம் அப்படியே ஃபேஸ் டு ஃபேஸ் பாத்துக்கிட்டே கக்கா போலான்னு கட்டி வச்சிருக்காங்க போல. இந்த டாய்லெட் எந்த ஊர்ல இருக்குன்னு தெரியல. அது கூட பரவாயில்ல, அதுலயும் கொஞ்சம் இதை பாருங்களேன். கக்கா போகும்போது கூட நிம்மதியா போக விடாம அதுலயும் கேம் டாஸ்க் எல்லாம் வேற வைக்கிறானுங்களே. டேய், இப்படிலாம் பண்ணா எப்படா ஒருத்தருக்கு நிம்மதியா கக்கா வெளியே வரும்? விட்டா நீ போயிருவ. போயிருச்சியா? அதுக்கு தமிழ் தெரியுமா, இங்கிலீஷ் தெரியுமா, தெலுங்கு தெரியுமா? வந்தா பிச்சுக்கிட்டு போட்டாயா தெரியும். சே, காலையில அந்த பனியை சுத்தம் பண்றதே பெரிய வேலையா இருக்கு. ஏய், இந்தாடி, எதுக்கு ஒண்ணு கூட்டம் ஹெல்ப் பண்றதுன்னு கூட்டம், இதை வாங்கி புடி. கீழே வை. என்ன பண்றது, நாம ஒண்ணு நினைச்சா மேல இருக்க ஒண்ணு நினைக்கிறான். ஏய், வாடி, இதை குடுறி. இதோ வந்துட்டேங்க. ஐயோ, என்னங்க ஆச்சு? ரொம்ப அடிபட்டுருச்சா? வலிக்குதா? மணியே, மணியின் ஒலியே, ஆண்டி அடித்த அடியே, அடியின் வலியே. என்னது இது? ஒரு பைக்கும் ஒரு லேடி சைக்கிளும் புதர் ஓரமா நிக்குதே, சரி இல்லையே.
24 மணி நேரமும் காஜில இருக்க ஒருத்தனால மட்டும்தான் இப்படிப்பட்ட கண்ணாடியை வாங்கி போட முடியும். வர வர இந்த பொண்ணுங்களோட டேஸ்ட் எல்லாம் புரிஞ்சிக்கவே முடியலப்பா. இது பெருசா இருக்குதே. ஐயோ இதா இருக்கு பெருசு. சுட்ட வடை போச்சுடா வாட்டக்காருவாட், என் பேண்ட் கிழிஞ்சு போச்சுடா வாட்டக்காருவாட். ஸ்டைலிஷ் தமிழ்ச்சி, என் பேண்ட் கிழிஞ்சிச்சு. இவனுக்கு மண்டையெல்லாம் கொஞ்சம் பாருங்களேன். பாம்பு பரமசிவம், இவரு பட்டாம்பூச்சி பகவதி. அப்படியே அடுத்த ஆளை கொஞ்சம் காமிங்க. இவர் வந்து ஹார்ட் அருணாச்சலம். நம்ம தலைவன் கடைசியில டிராகன் தினேஷ். இங்க ஒரு கல்யாணத்துல சாப்பாடு போடுறாங்க, ஓகே. ஆனா அதுக்குன்னு டேய் இப்படியாடா ஏதோ வயல்ல நாத்து நடுற இடத்துல சேத்துல இருந்து சாப்பாடு போடுற மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அங்க பாருங்களேன் கீழே கொஞ்சம் அந்த இடத்த கன்றாவியா இருக்கு. இவங்களும் அறிவே இல்லாம அங்க சாப்பாடு போறானுங்க, அவனுங்களும் வேற வழியே இல்லாம சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க. பாருங்களேன் இதுல வேற கேட்டரிங்க ப்ரொமோஷன் வேற பண்றானுங்க அந்த பேனர் காமிச்சு. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அங்க ஒருத்தர் சாமி வர போல பயங்கரமா ஆக்டிங் பண்ணிட்டு இருக்க, அவருக்கே டஃப் கொடுக்கற வகையில ஒருத்தன் வந்தான் பாருங்க. ஆத்தா வந்துட்டா ஆத்தா, எனக்குள்ள வந்து இறங்கிட்டியா? இதோ வந்துட்டேன். டேய் 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 சீன் படி நான் தானே ஹெவியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். இவன் யாரா? அடிக்கடா அவனை, வச்சு தொத்துங்கடா. அது கூட பரவாயில்ல. இங்க ஒருத்தர் வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காரு. கோயில் அடிக்கிற மோளத்துல சாமி வந்து ஆடுற ஆட்டத்தை பாருங்களேன். பானிபூரி பானிபூரின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் உண்மையான பானிபூரி இல்ல. தோ இந்த பையன் ரெடி பண்ற பாருங்க, இதுதான் உண்மையான பானிபூரி. இந்த அருவிலேருந்து வர தண்ணி ரொம்ப டேஸ்டா இருக்கும்னு சொன்னாங்களே, குடிச்சு பாப்போமா? என்ன உப்பு கேக்குது? ஓடுகிற தண்ணியில சிவித்தேன் சந்தனத்தை சேர்ந்துச்சோ சேர. இந்த மனுஷங்களுக்குலாம் மனசாட்சிங்கிறதே ஒண்ணு இல்லாம போயிடுச்சு போல. பாவம் இந்த ட்ரெயின்ல ஒரு ஊனமுற்ற ஒரு பிச்சைக்காரரு, அவரால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரெயினை சுத்தம் பண்ணிட்டு பிச்சை எடுத்துட்டு போறாரு. அவருக்கு யாருமே காசு போட மாட்டாங்க. இங்கெல்லாம் மனிதாபிமானமே இல்ல போல. ஒரு நிமிஷம் இருங்க, அவரு ட்ரெயினை விட்டு இறங்குறாரு. என்ன பண்றாருன்னு பாப்போம். மாட்டிக்கிட்டான் சரியா மாட்டிக்கிட்டான், மட்டும் சொல்ல மாட்டினாடா, இவன் நிலைமைய பாருடா. நீ நடந்தால் நடையழகு அழகு, நீ சிரித்தால் சிரிப்பழகு அழகு. இந்த பொண்ணு வாலிபால் மேல படாம அடிக்கிறது எப்படின்னு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க போல. तुमसे ना हो पाएगा. பாவம் இவரு நைட்டு 12 மணிக்கு நியூ இயர் பிறக்கிற நேரம் அவர் ஆளோட சேர்ந்து செலிப்ரேஷனை வீடியோ எடுக்கணும்னு பண்ணிட்டு இருக்காரு. ஆனா பாவம் அவரோட ஐபோன்ல ஸ்டோரேஜ் ஃபுல் ஆகி நோட்டிபிகேஷன் காமிச்சிட்டு இருக்கு. அன்பே, இந்த நியூ இயருக்கு நீ என் கூட இருக்க. இந்த மெமரியை நான் சேவ் பண்ணி வைக்கணும். அதுக்காக தான் நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். இதை நம்ம கடைசி வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நமக்கு 60 வயசு ஆகும்போது அப்ப இந்த மெமரிஸ் எடுத்து பார்க்கலாம். கூடவே நம்ம பேரம்பத்திகளுக்கு இது காட்டலாமா? என்னை தாண்டி ஒரு சொட்டு தண்ணி என் வீட்டுக்குள்ள போயிடுவீங்களா? முடிஞ்சா போய் காட்டுங்க பாப்பா. No, 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 no.
ஓகே गाइस இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு ஃபன்னியான வீடியோல சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவ்வளவுதான்.